கட்டுறதுக்கெல்லாம் அவங்க தான் போட்டது நல்லா இருந்துச்சு, ஒன்றும் இல்லை. அடிக்கும்போது அடிச்சு மறாதனாலே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெளிவாக இருந்தது, அதிலே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் சுரேஷ்ட கேட்டேன், மருந்து வந்துட்டு எதுவும் கை விஷயம் எதுவும் இருக்கா, நம்ம அடிப்போம் நம்ம அப்படின்ட்டு. நான் எப்போ வெளியில தான் வாங்கி அடிக்கிறது. இந்த தடவை தான் உங்கள் மருந்து அடிச்சதான் ஃபர்ஸ்ட் மாடல் நான் தான் அடிச்சது. அதுக்கும் படுதான் நிறைய பேர் வாங்கி அடிச்சாங்க. சரி சரி, நல்லா இருந்தது. இப்போ நம்ம உரம் எப்படி கொடுத்தாங்க நமக்கு சொன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் வாங்கி போடு அப்படின்னு சொன்னான். சரி, நல்லா இருக்குன்ட்டு. சரி, நான் ஒரு நம்பிக்கையில் வாங்கி போட்டேன். எதாக இருந்தாலும் பேசிக்கிறோம், சரி போட்டே பார்ப்போம். இவன் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் எப்போவுமே. சரி சரி, அவன் ஒரு வீட்டுக்கு பண்ணுவான், நான் மாதிரில நான் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரி, அவங்க வேற உரம் போடுவாங்க, நான் வேற உரம் போட்டுக்கிட்டு இருப்பேன். சும்மா சாதாரண இங்கே உள்ளத்தை லோக்கலில் வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த தடவை தான் சரி சொன்னால் சரி வாங்கி போடுவோம் அப்படின்ட்டு ஐடியாவில் தான் போட்டேன் நான். சரி 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 சரி, ஃபஸ்ட்டு தூர் கட்டுறதுக்கு இதெல்லாம் கொடுத்தேன். அதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கூட ஒரு உட்காந்து கட்டுறது எனக்கு நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு. எந்த உட்கார்ந்து நடத்துகிற போயிட்டு இறங்கி பார்த்தா எதுவுமே ஒரே சமமாக தான் இருக்குது. சரி, ஆமாம். அப்புறம் திரும்ப மருந்து கொடுத்தாப்புல. சரி, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அடிச்சுட்டு தான் அப்புறம் உரம் போட்டேன் நான். சரி, என்னென்ன உரம் கொடுத்தீங்க ஆரம்பத்தில்? இது ஃபர்ஸ்ட் அடி உரம் வந்து காம்ப்ளெக்ஸ் போட்டோம். அடி உரம் நட்டு 5 நாள் காம்ப்ளெக்ஸும் களைக்கொல்லியும் போட்டோம். சரி, அடுத்தாப்புல வந்து 16ஆவது நாள் மருந்து அடிச்சுட்டு. என்ன மருந்து அடிச்சு? இந்த சுரேஷ் கொடுத்த மருந்து அடிச்சு. இன்னும் கொடுத்த உரம் ஆர்கானிக்ல என்ன மருந்து சார் கொடுத்தீங்க? லெக்கானிக்கு, சுர்சஸ், அப்புறம் மைக்ரோபிக்ஸு. ஓகே, நோய் மருந்து இது பாட்டில் உள்ள இங்கே கிடக்கு ஷீல்டு சப்சி சார். சரி சரி சரி, இது எல்லாமே கலந்து கொடுத்துட்டு கொடுத்தீங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் அப்புறம் அடி உரம் அந்த தூர் கட்டுறதுக்கு பையில அது ஃப்ரூட்ஸ் மேட்டும் பிளாக் பூஸ்ட்டும் கொடுத்தேன். சரி, உரத்தில் கலந்து போட்டேன். சரி, ஓகே. அது எப்படி கலந்து போட்டீங்க? மணல்ல கலந்து போட்டேன். சரி, உரத்தில் இல்லை, ஓகே, மணல்ல கலந்து போட்டேன். சரி, அதுக்கு பிறகு தான் அந்த சிஎம்எஸ் உரம் அதுவும் அரை மூட்டை யூரியாவும் போட்டேன், அவ்வளோதான். சரி, அது வந்து நம்ம இந்த பையில கொடுத்தோம்ல, அது கொடுத்து எத்தனை நாளைக்கு அப்புறமா கொடுத்தீங்க? அது வந்து நாங்கள் 16 நாளைக்கு மேலே தான் உரம் போட்டதுண்ணா. சரி, 20 நாள் இருக்கும். ஆமாம், 20 நாள் ஆயிடுச்சு. ஓகே சார், பயிர் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? திருப்தியாக? பயிர் நல்லா இருக்கு. ஃபீல்டு போலாமா சார்? சரி, பேர் வந்து சின்னையன், வந்து கட்டாமனைப்பட்டி. சரி, வந்து சின்ன குறு விவசாயி தான், விவசாயி கிடையாது. ஓகே ஓகே, ஒரு 5 ஏக்கர் பண்ணுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அடி உரம் போடும்போதே தண்ணி பிடிச்சி வேறு அழுகி போயிடுச்சு. சரி, வேறு அழுகணுன்னா திருப்பி வந்து சுரேஷ் வந்து இது மாதிரி அது என்னது பூஸ்டர், பிளாக் பூஸ்டர்னு ஒரு உரம் கொடுத்தாப்பா. அந்த உரத்தை போடுறது பிற்பாடு பயிர் கொஞ்சம் கொஞ்சமாக கிளை அடிக்க ஆரம்பிச்சு. சரி, கிளை அடித்தோன்னா அப்புறம் திருப்பி வந்து ஒரு மருந்து ஒரு டோஸ் கொடுத்தோம். சரி, என்ன மருந்து? அது வந்து கிருமிக்கு வாஸ்து கிருமிக்கு சீல்டு கொடுத்தோம். சரி, கொடுக்கும்போது பயிர் நல்லா தெளிவாக வந்துருச்சு. இப்போ எப்படி இருக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்கு? அதாவது வந்து பயிர் வந்து அழுகி இருக்க பயிர் தான். சரி, மற்றபடி இப்போ அந்த உரம் போட்டது பிறகு நல்லா இருக்கு. ஒவ்வொரு பயிர் தான் இருந்துச்சு, அது பயிரை இல்ல, சுத்தமாவே இல்ல. இப்பதான் அந்த பூஸ்ட் கொடுத்தது பிற்பாடு தான் நல்லா. 37 நாள் 40 நாள் இருக்கும். 40 நாள் சென்று தான் அவங்க உரத்தை போட்டோம். சரி, அதுக்கு பிற்பாடு நல்லா இருக்கு. ஓகே 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 ஓகே. இப்போ எவ்வளோ தூரம் எவ்வளோ ஒரு இப்போ வந்து 50-60க்கு மேலே இருக்கு. சரி சரி, வேணுமா எண்ணி பாருங்க, 60 குத்து மேலே தான் இருக்கும். சரி, ஓகே ஓகே சார். இப்போ அவங்க உழவு போகிற அப்படிலாம் என்கிட்ட சொல்லி வாங்கினீங்க பொருள்லாம். இப்போ எப்படி அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ சார் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி தர வந்து ரொம்ப கொலன்னு கிடக்கு, நீ வேற மறந்து போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வாய்ப்பு எடுக்காது, நான் 1 ஏக்கருக்கு மட்டும் தர்றேன், நீ இதை கொண்ட போடலன்னா எனக்கு காசே வேண்டாம், சரி நீ காசே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இல்லைண்ணே நான் வந்து வாலி கோயிங் போடுறேனே, அங்கே போடுறேனே, நான் இந்த மருந்து போடுறேன்னு சொன்னான்.
அப்புறமேல அவருமே சொன்னாரு, ஏன்டா இங்க வாங்கி போடுறா அப்படின்னு சொல்லி இவரும் சொன்னாரு. சரி. காசு நான் ரொம்ப செலவு பண்ணிட்டேன், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்ல. சரி. சரி நானும் அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 35-40 நாளைக்கு அப்புறம் வந்து வேற வழி இல்லை, நீ கொடுனே அப்படின்னு சொன்னான். சரி. சரி இந்தடா வாங்கி கொண்டு போடு. சரி. போட்டு நல்லா எடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். போட்டு ஒரு 15-20 நாள்லயே நல்லா தூர் அடிச்சு சரி சரி வயலா மாறிடுச்சு. சரி ஓகே ஓகே. அடைச்சிருச்சு. இதெல்லாம் பயிரே கிடையாது, பயிரே கிடையாது, ஒவ்வொரு பயிர் தான் இருந்துச்சு. சரி சரி. இந்த பாருங்க இதெல்லாம் ஒரு பயிர் தான், இதுல இருந்தது ஒரு பயிர் தான். இதுல எத்தனை கொடுத்துருக்கு? ஆனா வளர்ச்சி கம்மியா இருக்கு, ஆனா தூர் நிறைய வெடிச்சு. தூர் நிறைய வெடிச்சு. நான் போட்டு தான் போ, நான் தாத்தா தான். இப்போ இந்த வயலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40வது நாளைக்கு மேலே தான் ரூட்ஸ் மெட் ப்ரோவும் பிளாக் பூஸ்டரும் போட்டது. இப்போ அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா. ஆனால் 40வது நாள் போட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 தூர் நல்லாவே வெடிச்சிருக்கு. அதுவும் நல்லா தரமான தூராக வெடிச்சிருக்கு. ஆனால் என்ன வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நாள் ரொம்ப தள்ளி போய் போட்டிருக்காங்க. ஏன்னா பயிரே ஒத்த பயிர் இருந்ததுன்னா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வயலை பாருங்கள், கொஞ்சம் அன்னிமனாக வளர்ந்தாலும் எல்லா பயிர்லேயுமே தூர் கட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி நல்லா வெள்ளை பேருமே நல்லா வெடிச்சு வந்திருக்கு. நல்ல பேர் இருக்கு. ஏன்னா 40வது நாள் தான் கொண்டு போய் போட்டு. நீங்கள் ஆரம்பத்தில் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னுமே பயிர் நல்லா இருந்திருக்கும். நம்ம மொதல் 10 நாளுக்குள்ள போட சொல்கிறோம். அப்படி போட்டீங்கன்னா இன்னுமே பயிர் நல்லா இருக்கும். அடுத்தாட்டி முன்கூட்டியே வாங்கி போட்டுருவோம். அதாவது நீங்கள் 10வது நாள் போடுறீங்கன்னு இல்லை, ஒரு 20-25 நாள் போட்டுருவோம். அதுக்குள்ளே போட்டீங்கன்னா ரிசல்ட் வந்து அந்த பக்கம் பார்த்ததுலாம் 40-45 குறையாமல் இருக்குது. இவர் வேலை வந்து 10வது நாளே ஒரு 8வது நாள் போட்டிருக்காப்புல, அதில் 60-65 தொட்டுருக்கு. அதனால நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதிகமாக சிம்பு. ஆமாம், அதிகமாக சிம்பு அடிக்கும். வளர்ச்சி இருக்க மாட்டாங்க சார், சிம்பு தான் அதிகமாக. நம்ம கொடுக்குறது அதுக்கு தானே. வளர்ச்சி வந்து நீங்கள் யூரியா வாங்கி போட்டாலே வளர்ந்துடும். நமக்கு வளர்ச்சி வந்து நார்மலாகவும் தூர் நிறையாவும் இருந்துச்சுன்னா தான் மகசூல் நிறையா இருக்கும். நம்ம வளர்ந்து சாஞ்சு போகிறதுல என்ன இருக்குது? வண்டியில் லைட்